விளையிற பூமியடா விவசாயத்தை பொறுப்பா கவனிச்சு சீரோவடா உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. மாத்தி யோசிச்சேங்க பகுதி. கால்நடை வளர்ப்பு என்பது விவசாயிகளுக்கு பொருளாதார மேம்பாட்டிற்கு பெரிய உதவியாக அமைகிறது. அது விவசாயிகளுக்கு மட்டுமல்லாமல் குடும்ப தலைவிகளுக்கும் பொருள் ஈட்டும் தொழிலாக அமைகிறது. அதன் அடிப்படையில் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரை சார்ந்த திருமதி எம் அமுதலட்சுமி அவர்கள் முயல் வளர்ப்பில் தான் பெற்ற அனுபவங்கள் மற்றும் கண்ட பலன்களை கூற கேட்டபோது, வணக்கங்க, என் பேர் அமுதலட்சுமி, மல்லூரில் இருக்கிறேங்க. நான் 8 வருஷமாக முயல் பண்ண வச்சிட்ருக்குறேங்க. ஃபஸ்ட்டு ஒரு 20 முயல் ஆரம்பித்தோம். ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு தொழில்நுட்பம் தெரியாமல் நிறைய கஷ்டப்பட்டு முயல் குட்டி நிறைய இறப்பு இருந்தது. அப்புறம் நாமக்கல் கேவிகே பழக்கம் ஆகி அங்கே ஆலோசனை கேட்டோம். கேவிகே டாக்டர் மோகன் சார் எங்களுக்கு ஃபீட் ரேஷியோலாம் போட்டு கொடுத்தாரு. அதுபடி நாங்கள் செய்ய ஆரம்பித்த உடனே எங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாமே சரியாகி நல்லபடியாக டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. அப்புறம் இப்போ படிப்படியாக ஃபஸ்ட்டு 20 முயல் ஆரம்பித்தது இப்போ 30 முயல் வரைக்கும் வந்திருக்குது. இது வீட்டு வேலை செய்கிற பொண்ணுங்க ஒரு வீட்டையும் கவனிச்சிக்கிட்டு குழந்தைங்களையும் கவனிச்சிக்கிட்டு இந்த தொழில் செய்கிறது ஒரு எளிமையானதாக இருக்கும். நமக்கு மீதி அந்த நேரமே நமக்கு சரியாக இருக்கும். வீட்டு வேலை செய்ய நேரம் போக இதை செய்கிறதுக்கு நமக்கு நேரம் சரியாக இருக்கும். அதே மாதிரி லாபம்னு எடுத்துக்கிட்டோம்னா 20 முயல் வளர்த்தனோம்னாவே மாதம் 5000 வரைக்கும் இதில் நமக்கு வருமானத்தை பார்க்க முடியும். யாருமே அதை செய்ய ஆரம்பிக்கும் போது 20, 30ன்னு ஆரம்பிக்காமல் ஒரு 5 முயல் ஆரம்பித்தோம்னாக்கா அதில் வர சிக்கல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நம்ம படிப்படியாக டெவலப் பண்ணிக்கலாம். அடுத்தது இது விற்கிறதுக்கான வாய்ப்பை நம்ம பார்த்துக்கணும். அது முக்கியம். ஏன்னா அதிக முயல் கறி முயல் ஒரு பெட் அனிமல்ங்கிறதுனால யாரும் வாங்கி சாப்பிட தயங்குவாங்க. அதை நம்ம எடுத்து சொல்லி அதை விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு மார்க்கெட்டிங் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கிட்டோம்னா இது நல்ல லாபகரமான தொழிலுங்க. தீவனம்னு எடுத்துக்கிட்டோம்னா அடர் தீவனமும் பசுந்தீவனமும் கலந்து கொடுக்கணும். அதுக்கு நமக்கு இந்த கேரட்டு இது மாதிரி கொடுத்தோம்னா கட்டுப்படி ஆகாது. நம்ம வயலில் தீவன பயிரை சாகுபடி பண்ணிக்கணும். மெயினாக கினியாப்பில், வேலி மசால், புரதச்சத்து அவசியம் இதுக்கு வேணும். அதுக்கு வேலி மசால், அப்புறம் அடர் தீவனம், இது எல்லாமே கலந்து முயலுக்கு கொடுக்கும்போது நமக்கு நல்ல லாபகரமாக இருக்குங்க. தீவன செலவும் நமக்கு குறையும். நாம் 20 முயல் வளர்த்தும் போது 2 செக்ஷனாக பிரிஞ்சிடும். ஒரு 10 முயல் போடுற குட்டி ஒரு செட்டாகவும் 10 முயல் போடுற குட்டி ஒரு செட்டாகவும் பிரிஞ்சிடும். அப்போ அந்த 10 முயல் போடுறதுல 1 6 போடும், 1 8 போடும், 1 1 2ஓடையும் நிறுத்திக்கும். அப்போ ஆவரேஜாக பார்த்தோம்னா மினிமம் 4 குட்டி நிற்கும். அப்போ 1.5 மாதத்துக்கு ஒரு முறை நாம் 40 குட்டி கொடுத்துக்கிட்டு இருக்க முடியும் ரெகுலராக. அதே மாதிரி இப்போ மக்கள் முயல் கறியை விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அதில் கொழுப்பு கம்மி, புரோட்டீன் அதிகம். அப்படிங்கும்போது டைஜஷன் ப்ராப்ளமும் இருக்காது. அப்படிங்கும்போது மக்கள் அதிகமாக விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்ககிட்டயே இப்போ நிறைய வாங்கிட்டு போகிறாங்க. அதனால் நாங்களே இப்போ நாங்கள் விரிவுபடுத்திகிட்டு இருக்கிறோம் இந்த பண்ணையவே. அதே போல் எங்ககிட்ட நிறைய பேர் முயல் பண்ணை வைக்கிறதுக்கு ஆலோசனை கேட்பாங்க. அதில் நாங்கள் எங்கள் ஆலோசனையை கேட்டு 4-5 பேர்த்துக்கு மேலே முயல் பண்ணை வச்சு அவங்களும் விரிவுபடுத்திகிட்டு இருக்காங்க. அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, வேளாண்மையில் அதிக விளைச்சல் பெற இப்போது நாம் உயர் ரகங்களை பயிரிடுகிறோம். அவற்றிற்கு பெரும்பாலும் செயற்கை உரத்தை பயன்படுத்தினாலும் ஒரு சில விவசாயிகள் இயற்கை உரத்தை பயன்படுத்திய அதிக விளைச்சல் பெறுகின்றனர். மரம், செடி, கொடிகளின் தழைகள் நெற்பயிருக்கு உரமாக பயன்படுத்தப்படுகிறது. இதில் பூவரசு, வேம்பு, கிளரியா போன்றவைகளையும், சணப்பு, கொழுஞ்சி, பயிறு வகைகள் போன்றவற்றையும் இயற்கை உரமாக பயன்படுத்தப்படுகிறது. இது பற்றி மேலும் பல தகவல்களை இப்போது நாம் தெரிந்து கொள்வோம். இன்றைய நிகழ்ச்சியில் கடலூர் மாவட்டம் பாலூர் காய்கறி ஆராய்ச்சி நிலையத்தில் பேராசிரியர் எம் பாபு அவர்கள் இப்போது நமக்கு விளக்கமளிக்கிறார். நம்ம எந்த ஒரு பயிர் சாகுபடிக்கும் இடுபொருட்கள் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல தரமான விதை முக்கியம். அந்த தரமான விதை நன்கு முளைத்து வளர வளமான மண் நம்மக்கிட்ட இருக்கணும். அதாவது வளமான நிலம் இருக்கணும். அந்த வளமான நிலம் நம்மக்கிட்ட இப்போ இருக்குதா அப்படின்னா அது கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா நமக்கே தெரியும், விவசாயிகளுக்கே தெரியும், நம்ம தொடர்ந்து இந்த ரசாயன உரங்களை அதிக பயிர் உற்பத்திக்காக, அதிக மகசூல் பெறுவதற்காக இந்த ரசாயன உரங்களை அதிகப்படியாக இட்டு மண் வளத்தை நம்ம பாதுகாக்காம விட்டுட்டோம். அந்த காலகட்டத்தில் தான்
நம்ம இப்போ என்ன சொல்ல வேண்டியிருக்குன்னா என்ன செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு பார்த்தாக்க ஒருங்கிணைந்த உர நிர்வாகம் அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை நம்ம கடைபிடிக்க வேண்டியிருக்கு. அப்போ ஒருங்கிணைந்த உர நிர்வாகம் அப்படின்னா என்ன? நம்ம உணவு அளிக்கக்கூடிய நம்மோட இருக்கிற நிலம், சாகுபடி நிலம், அதில் பார்த்தீங்கன்னா நன்மை செய்யக்கூடிய உயிரினங்கள் அழிஞ்சு போச்சு. இந்த ரசாயன உரங்களை பயன்படுத்துறதுனால இல்லை, அதிகப்படியாக பயன்படுத்துறதுனால. அப்படி பார்க்கும்போது இந்த ரசாயன உரங்கள் பயன்படுத்துறதுனால குறிப்பாக மண்புழு, அதாவது உழவர்களின் நண்பன் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மண்புழுனுடைய அளவு நாளுக்கு நாள் குறைஞ்சி போயிட்டு, நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா, அதாவது உரங்கள் போட்டாலும் அதை மக்க வச்சு கொடுக்கறது இந்த நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா தான். இதனுடைய அளவும் நம்ம பூமியில் குறைஞ்சி போயிட்டு, நம்முடைய நிலத்தில் குறைஞ்சி போயிட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா இதுமாரி இயற்கையாகவே இருக்கக்கூடிய இதை உரங்களையும் இந்த நன்மை செய்யக்கூடிய பூச்சிகளையும் இல்லாதனால இப்போ நம்ம அதை செயற்கை முறையில் உற்பத்தி பண்ணி நம்ம நிலத்தில் இட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அந்த விதத்தில் பார்க்கும்பொழுது தான் இந்த ஒருங்கிணைந்த உர நிர்வாகத்தில் இந்த உரங்களை நம்ம எப்படி உற்பத்தி பண்ணி கொடுக்கலாம், எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். அதில் தான் முதல்ல இந்த இயற்கை நன்கு மக்கிய தொழு உரம், அதை கொண்டு எப்படி மண்புழு உரம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 5 அடிக்கு 4 அடி நீள அகலமுள்ள தொட்டியில் 1 அடி ஆழமுள்ள இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 1 அடிக்கு பண்ணை கழிவுகளான இது காய்கறி ஆராய்ச்சி நிலையம் அப்படின்றதுனால விதை, தரமான விதை உற்பத்தி பண்ணிவிட்டு அந்த விதைக்கு பிறகு மீதி இருக்கக்கூடிய காயோட கழிவுகளை 1 அடிக்கு முதல்ல போட்டுருவோம். அடுத்த 1 அடிக்கு மாடோட சாணம் அதை கரைச்சி மேலே தெளிச்சிடுவோம், ஊற்றிடுவோம். மீண்டும் 1 அடுக்கு பண்ணை கழிவு, மீண்டும் 1 அடுக்கு மாட்டு சாணம், இப்படியாக அடுக்கடுக்காக மாற்றி மாற்றி போட்டு ஒரு 30 நாளைக்கு 30லிருந்து அல்லது 30லிருந்து 60 நாளைக்கு பாதியாக மக்கும் வரை தண்ணி தெளிச்சிட்ருக்கணும். இந்த தண்ணி தெளிக்கிறதுங்கிறது காலையிலையும் மாலையிலையும் அதிகமாகவும் தெளிக்கக்கூடாது, காயவும் விட்டுறக்கூடாது, ஈரம் இருந்துகிட்டே இருக்கணும். அது மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அது மாதிரி இந்த பாதி மக்குதல், பார்ட்லி டீகம்போஷன், அதுமாரி ஆன பிறகு ஒரு 60 நாள் கழித்து அதில் நம்ம மண்புழுவை கொண்டாந்து இதில் விடணும். அப்படி மண்புழுவை விட்டோம்னா அந்த பாதி மக்கின எருவை இந்த மண்புழு சாப்பிட்டுட்டு ஒரு 3 மாதம் 90 நாள்லேருந்து 100 நாட்களில் இதுமாரி நன்கு மக்கிய மண்புழு உரமாக நமக்கு கிடைக்கும். மண்புழு உரங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. பாதி மக்கின எருவை கழிவை சாப்பிட ஆரம்பிக்கும். அப்படி சாப்பிட ஆரம்பித்தோடனே பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 20-30 நாளில் சாப்பிட்டுட்டு எச்சமாக வெளியில் விடும். அது சாப்பிட்டு எச்சமாக வெளியில் விடுது பார்த்தீங்களா, அது குறையாக இருக்கும். எப்போ அந்த குறையாக வெளியில் இருக்குதோ அப்போ தான் மண்புழு உரம் உற்பத்தி ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். இந்த மண்புழு உரம் மற்ற உரத்தை விட, இயற்கை உரத்தை விட அந்த மண்புழு வயிற்றிலிருந்து வெளியில் வர்றதுனால அதில் இயற்கையாகவே அதில் இருக்கக்கூடிய ஆக்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பயிர் வளர்ச்சி ஊக்கி, அது சைட்டோகைனின் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு வளர்ச்சி ஊக்கி, இதெல்லாம் அந்த உரத்தோடையே சேர்ந்து, இயற்கை உரத்தோடையே சேர்ந்து கலந்து வெளியில் வருது. அது மட்டும் இல்லை, நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா, செயற்கை உரை போட்டதுனால மண் கெட்டு போச்சு, அதில் இருக்கக்கூடிய உயிரினங்கள்லாம் செத்து போச்சுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த பாக்டீரியா இந்த உரத்தை வெளியில் வரும்பொழுது அதிகமாக உற்பத்தி ஆகி வெளியில் வருதுங்களாம். அப்படி வரும்பொழுது தான் இந்த மண்புழுவுடைய வேலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, இது அந்த இயற்கை இலைகளை நன்கு மக்க வைக்கிறது மட்டும் இல்லாமல் பயிர் வளர்ச்சி ஊக்கியை அதிகமாக உற்பத்தி பண்ணி கொடுக்குது. இது உடம்பு வழியாக உற்பத்தி பண்ணி கொடுக்குது. இந்த நன்மைகளையும் இந்த மண்புழு உரம் செய்யுது. இது மாதிரி நம்ம தயாரிக்கப்பட்ட, அதாவது உற்பத்தி செய்யப்பட்ட இயற்கை உரங்கள், இதுதான் நம்ம இயற்கை உரம்னு சொல்கிறோம். இது ஒரு வகையான இயற்கை உரம். இது மட்டுமல்ல, நன்கு மக்கிய நம்ம தொழு உரம், மண்புழு உரம், தலை இலை உரம், சனப்பு இதுமாரி இருக்கக்கூடிய இலை உரம், இது எல்லாமே இயற்கை உரம். இது ஒரு வகையான இயற்கை உரம் நம்ம போடணும்.
என்ன விவசாய பெருமக்களே, இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். நேர்களே, இந்நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் எங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி மூலம் தெரிவிக்கலாம். எங்களின் மின்னஞ்சல் முகவரி ddagri05 chennai@gmail.com. நன்றி, வணக்கம்.